என்னோட பேரு சபீனா பானு. எனக்கு இப்போ 34 வயசாகுது. என்னோட சொந்த ஊரு விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க விக்கிரவாண்டி. எனக்கும் விழுப்புரம் மாவட்டத்துல கண்டமங்கலம் ஒன்றியம் பக்கிரிப்பாளையத்தை சேர்ந்த ஜாகர் ஹுசேன் அப்படிங்கிறவருக்கும் 2005ல் கல்யாணம் ஆச்சு. அவருக்கு இப்போ 46 வயசாகுது. எங்க 2 பேத்துக்கும் 2005ல் கல்யாணம் ஆனாலும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு குழந்தைங்க இல்ல. நாங்க குடிசை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வர்றோம். பல வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லாதனால சிகிச்சை மூலமா குழந்தை பெத்துக்க முடிவு செஞ்சோம். அதுக்காக நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. என்னோட கணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய முடிவு செஞ்சாரு. எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கான செலவு பண்றதுக்கு நிறைய பணம் வேணும். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் என்னோட கணவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாரு. அது வரைக்கும் என்னோட வீட்டில் நானும் என்னோட கணவர் மட்டும்தான் இருந்தோம். இப்போ என்னோட கணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டனால என்னோட வீட்டில் நான் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதனால தனியாக இருந்தேன்னா என்னோட வீட்டுக்கு எதிர் வீட்டுகளில் இருக்க வாகன ஓட்டுநராக வேலை பார்க்கக்கூடிய 29 வயசான யுவராஜ் கூட பேச ஆரம்பித்தேன். இந்த யுவராஜ் தான் எனக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்ய ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் 2 பேரும் நட்பாக தான் பேசி பழக ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் அந்த பழக்கம் எங்களுக்குள்ள காதலாக மாற ஆரம்பிச்சது. நானும் வீட்டில் தனியாக தான் இருந்தேன். என்னோட கணவரும் வெளிநாட்டுக்கு போயிட்டதுனால எனக்கு தேவையான உடல் சுகத்தை நான் யுவராஜ் கிட்ட இருந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு தீர்மானித்தேன். இதனால் அவனை என்னோட வீட்டுக்கு வர வச்சு அவனோட உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். என்னோட வீட்டில் என்னோட கணவர் பிள்ளைக அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாதனால எங்களோட இந்த உறவுக்கு எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. இதனால் எப்பெல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமு நைட் ஆகட்டும் பகலாகட்டும் 2 பேருமே நினச்ச நேரத்தில் என்னோட வீட்டில் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம். எதிர் வீட்டில் இருக்க யுவராஜ் அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வந்து போகிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கவங்க ஊர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் நானும் யுவராஜும் தகாத உறவில் இருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் நாங்கள் 2 பேரும் அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. யாரை வேணாலும் நினச்சிக்கிட்டோம். எங்களுக்கு தேவையான உடல் சுகத்துக்காக நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் என்னோட கணவரும் வெளிநாட்டிலேருந்து ஊர் திரும்பினார். அதுக்கப்புறமா சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சோம். அதுக்காக என்னோட கணவர் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த நேரத்தில் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சில பேர் என்னோட கணவரை தனியாக சந்தித்து எனக்கும் யுவராஜுக்கும் உண்டான உறவு சம்பந்தமாக அவர்கிட்ட சொன்னாங்க. நீ வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறமா உன் எதிர் வீட்டில் இருக்க யுவராஜ் அடிக்கடி உன்னோட வீட்டுக்கு இரவு பகல்னு பார்க்காம வந்துட்டு போகிறான். உன்னோட மனைவி கூட அவன் தனிமையில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட என்னோட கணவருக்கு என் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுனால அவர் அந்த விஷயத்த நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த விஷயம் சம்பந்தமாக என்கிட்ட கேட்டார். நானும் என் கணவர்கிட்ட எனக்கு தேவையான சின்ன சின்ன உதவியெல்லாம் அந்த பையன் தான் எனக்கு செஞ்சு கொடுத்தான். அந்த பையன்தான் நீங்கள் இல்லாத நேரத்தில் எனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் முடியாதுன்னு சொல்லாமல் செஞ்சு கொடுத்தான். நீங்களும் வெளிநாட்டில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் எனக்கு யார் தான் உதவி செய்வாங்க அப்படின்னு நான் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தேன். என்னோட நீலி கண்ணீரை என்னோட கணவர் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டாரு. என்னோட கணவருக்கு என்னோட தகாத உறவு குறித்து எந்த ஒரு சந்தேகமுமே வரல. அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் என்னோட கணவர் உள்ளூரில் தான் இருந்தார். அடிக்கடி என்னோட கணவர் என்னோட சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு போக ஆரம்பித்தார். அவர் வெளியூருக்கு போகிற சந்தர்ப்பங்கள் எல்லாமே நான் யுவராஜை வர வச்சு என்னோட வீட்டில் மறுபடியும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். என்னோட கணவர் வெளிநாட்டில் இருந்த சமயத்தில் இரவு பகல் பார்க்காம நான் யுவராஜோட டெய்லியுமே உல்லாசம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு அவர் வந்ததுக்கப்புறமா என்னால் முன்ன மாதிரி யுவராஜ் கூட உல்லாசமாக இருக்க முடியாமல் போனது எனக்கு ரொம்பவே ஆத்திரத்தை ஏற்படுத்துச்சு. அதே சமயத்தில் என்னோட கணவர் எப்போ வெளியூர் போவாருன்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவர் போகிற நாட்கள் எல்லாமே எங்களோட தகாத உறவுக்காக நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன். அந்த சமயத்தில் தான் நானும் யுவராஜும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தோம். சில நேரங்களில் நானும் யுவராஜும் ரொம்ப நேரம் மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்போம். என்னோட கணவர் எப்பயாவது வெளியில் போனார் அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறப்போ என்னோட நம்பர் பிஸின்னு வந்திருக்கு. இதனால் என்னோட கணவருக்கு என் மேலே சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. நீ யார்கிட்ட ஃபோனில் பேசுகிற, எப்போ ஃபோன் பண்ணாலும் உன்னோட நம்பர் பிஸியாகவே இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டு சண்டை போட ஆரம்பித்தார். அப்படி நான் யார்கிட்டையுமே பேசலை, ஏன் என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு பிஸின்னு வருதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி மழுப்ப ஆரம்பித்தேன். நான் சொன்ன பதில் என்னோட கணவருக்கு நம்பும்படியாக இருக்கலை. அதுக்கப்புறமா என்னோட கணவரை சந்தித்த ஊரில் இருக்க ஒரு சில பேர் நீ வெளியூருக்கு போன சமயத்தில் கூட யுவராஜ் உன்னோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறான்னு சொல்லியிருக்காங்க.
இதனால ஏற்கனவே என் மேலே சந்தேகத்தில் இருந்த என் கணவருக்கு இப்போ அந்த சந்தேகம் இன்னமுமே அதிகமாச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் நானும் யுவராஜும் தனிமையில் சந்திச்சது என்னோட கணவர் பார்த்துட்டாரு. இதனால அவர் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. என்கிட்ட கடுமையான தகராறுலையும் ஈடுபட்டாரு. ஒரு கட்டத்தில் இந்த தகராறு முத்திருச்சு. கோபத்தில் என்னோட கணவர் என்னை அடிக்கவும் செஞ்சாரு. யுவராஜ் கூட நான் தகாத உறவில் இருக்க விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா என்னோட கணவர் என்னை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ, என் கூட எந்த அளவுக்கு சண்டை போட முடியுமோ அன்னைக்கு நைட்டு சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா படுக்கை அறைக்கு போய் தூங்க போயிட்டாரு. அவர் மேலே இருந்த கோபத்தினால நான் வீட்டில் கேனில் இருந்த பெட்ரோலை எடுத்துகிட்டு வந்து படுக்கையில் தூங்கிட்டு இருந்த என்னோட கணவர் மேலே ஊற்றி ஃபயர் பண்ண ஆரம்பித்தேன். இதை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவரோட உடம்பு முழுக்க தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் பயத்தில் கதவை பூட்டாமல் சாத்தி மட்டுமே வச்சுருந்தேன். என்னோட கணவர் அலறி துடித்தபடி சாத்தின கதவை திறந்துக்கிட்டு வெளியே ஓடி வந்தார். அவர் உடம்பு முழுக்க தீ எரிஞ்சதை பார்த்து அவரோட சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறமா என்னோட கணவர் உடல்ல இருந்த தீயை அணைக்கிறதுக்காக ஈர சாக்கையும் தண்ணியும் ஊற்றி அந்த தீயை அணைச்சாங்க. அதுக்கப்புறமா உடனடியாக ஆம்புலன்ஸோட உதவியை நாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனைக்கு என்னோட கணவரை கொண்டு போனாங்க. அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டார். என்னோட கணவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு. ஒருவேளை என்னோட கணவர் இறந்துட்டார்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி போலீஸ் என்கிட்ட கேட்டா நான் இப்படி சொல்லலான்னு நினச்சிருந்தேன். பல வருஷமாக எனக்கும் என்னோட கணவருக்கும் குழந்தை இல்லை. இதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்தோம். அப்போ தான் மருத்துவ ரீதியாக குழந்தை பெற்றுக்கலான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு அதிகமாக பணம் தேவைப்படும் அப்படின்னு என்னோட கணவர் வெளிநாட்டுக்கு பணம் சம்பாதிக்க போனார். அவர் நினச்சதை போலவே மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான அளவு பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தோம். அப்படி இருந்து கூட எங்களுக்கு குழந்தை பிறக்கலை. இதனால் என்னோட கணவர் கடுமையான மன உளைச்சலில் இருந்தார். இனிமே எங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிறதுனால அவர் கடுமையான மன உளைச்சலில் இருந்ததுனாலையும் இப்படி விபரீதமான ஒரு முடிவை எடுத்துக்கிட்டாரு. என்னோட கணவர் பெட்ரோலை ஊற்றி தனக்கு தானே தீ வச்சு தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி போலீஸ் கேட்டால் சொல்லுன்னு சொல்லி யுவராஜ் தான் இந்த திட்டத்தையே எனக்கு தீட்டி கொடுத்தான். அதுபடியே நானும் போலீஸ் கேட்டால் இப்படி சொல்லலான்னு துணிஞ்சு என்னோட கணவரை கொலை செய்ய முயற்சியும் செஞ்சேன். அதுக்கப்புறம் போலீஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. உடனடியாக கண்டமங்கலம் போலீஸார் மருத்துவமனைக்கு போயிட்டு தீக்காயத்தோட சிகிச்சை பெற்று வந்த என்னோட கணவர்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் என்னோட கணவர் தான் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறமா என்னோட மனைவி எதிர் வீட்டில் இருந்த வாகன ஓட்டுநரான யுவராஜ் கூட தகாத உறவில் இருந்ததும் அவரும் என்னோட மனைவியும் அடிக்கடி தனிமையில் சந்திச்சுக்கிட்டு வந்தாங்க. நான் வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஊரில் இருக்க ஒரு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனாலுமே என்னோட மனைவி மேலே நான் வச்சுருந்த நம்பிக்கையின் காரணமாக நான் அதை நம்பவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோட மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்போ கூட அடிக்கடி அவன் நம்பர் பிஸின்னு தான் வந்துச்சு. நானும் இது சம்மந்தப்பட்டு கேட்டப்போ அவன் முறையாக பதில் சொல்லவே இல்லை. இதனால் என்னோட மனைவி மேலே எனக்கு சந்தேகம் அதிகமாச்சு. ஒரு நாள் நான் வெளியூருக்கு போகிறதா சொல்லிட்டு போனேன். அந்த சமயத்தில் என்னோட மனைவி அந்தவனோட காதலனான யுவராஜை வீட்டுக்கு வர வச்சு தனிமையில் இருந்தா. நான் திடீர்னு வீட்டுக்கு வந்தப்போ அவளும் யுவராஜும் ரூமில் ஒன்றா இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சேன். அதுக்கப்புறமா என்னோட மனைவி கிட்ட இந்த தகாத உறவு குறித்து கேட்டு சண்டையும் போட்டேன். இந்த தகாத உறவை இதோட விட்டுருன்னு சொல்லி நானும் சொன்னேன். ஆனால் என்னோட மனைவி அதை கேட்கவே இல்லை. இதனால் எனக்கும் என்னோட மனைவிக்கும் கடுமையான தகராறு முத்துச்சு. ஒரு கட்டத்தில் என் மேலே கோவப்பட்ட மனைவி வீட்டில் இருந்த பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வந்து என் மேலே ஊற்றி கண்ணிமைக்கிற நேரத்தில் என்னை பற்ற வச்சுட்டா. அந்த சமயத்தில் வீட்டு கதவை திறந்துக்கிட்டு நானும் வெளியே வந்து அலறி துடித்தேன். என்னோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஓடி வந்து என்னை காப்பாற்றி இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட கணவர் கண்டமங்கலம் காவல்துறைக்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இந்த வாக்குமூலத்தோட அடிப்படையில் கண்டமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு என்னோட கணவரை பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொள்ள முயற்சி பண்ணதாக என்னையும் என்னோட காதலனான யுவராஜையும் அதிரடியாக கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சாங்க. முறை தவறிய காதல் விபரீதத்தில் முடியும் அப்படிங்கிறதுக்கு என்னோட வாழ்க்கை சம்பவம் ஒரு உதாரணமாக மாறிடுச்சு.